குன்றத்திலே நடத்தி விடுகிறேன் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்திருக்கின்ற அருமை அண்ணன் பாசத்திற்குரிய எஸ் ஆர்வம் அவர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றினையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை பெரியவர்களை, எனக்கு முன்பு பேசியவர்கள் எல்லோரும் பல்வேறு கருத்துக்களை அழகாக எடுத்து வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு டிவிக்கு ஆட்சி அமைந்ததற்கு பிறகு அவர்கள் சொல்லிய எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் சிறு குறு விவசாயிகள் பெற்றிருக்கக்கூடிய கடனை நாங்கள் அனைத்தையும் ரத்து செய்வோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தார். ஆனால் இன்றைய ஆட்சி பொறுப்பு ஏற்றதற்கு பிறகு வெறும் 75,000 ரூபாயைத்தான் இன்றைக்கு அவர்கள் ரத்து செய்திருக்கிறார். பல்வேறு வாக்குறுதிகளை அளித்துவிட்டு இன்றைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்றைக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் திக்குமுக்காடி கொண்டிருக்கிறார். யார் யாரெல்லாம் கவுன்சிலராக கூட ஆக தகுதி இல்லாதவர்களோ இன்றைக்கு அவர்கள் எல்லாம் அமைச்சர்களாக சட்டமன்ற உறுப்பினர்களாக பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த அவலம் இந்திய துணைக்கண்டத்திலே தமிழகத்திலே தான் ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அம்மா அவருடைய மறைவிற்கு பிறகு ஒரு விவசாயி இந்த நாட்டில் முதலமைச்சராக பொறுப்பேற்றார்கள். எத்தனையோ முதலமைச்சர்கள் இந்த நாட்டில் இருந்தாலும் கூட, ஆனால் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் எல்லோரையும் சந்தித்த முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் விளங்கினார். அவர் உண்மையான விவசாயி என்கின்ற காரணத்தினாலே தான் இன்றைக்கு பாலாற்றிலே 3 தடுப்பணைகளை உருவாக்கி பல்வேறு கிராமங்கள் இன்றைக்கு குடிநீரும் விவசாயத்திற்கான நீரும் எந்த விதமான சிரமம் இல்லாமல் பெற்றுக் கொண்டிருக்கிறார். அருமை பெரியவர்கள், இதனையெல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர்களை நீங்கள் ஒவ்வொருவரையும் எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு நிதி அமைச்சர் அவர்கள் பட்ஜெட்டை வாசிக்கிறார். அவர் பட்ஜெட்டை வாசிக்கும் போது நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, மிகப்பெரிய காமெடியை நாம் கேட்டு ரசித்தோம். இன்றைக்கு தமிழே எழுத படிக்க தெரியாதவர் இந்த நாட்டில் நிதியமைச்சராக இருக்கிறார். அவர்கிட்ட நீங்க பொள்ளாச்சியை எழுதி கொடுத்து படிக்க சொன்னா பொள்ளாச்சின்னு படிக்க மாட்டார், புள்ளதாச்சின்னு தான் படிப்பார். அப்படிப்பட்ட நிதியமைச்சரைத்தான் இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம். அதே போல ஜெகதீஸ்வரி என்கின்ற ஒரு அமைச்சர் தன்னுடைய கட்சியின் ஒன்றிய செயலாளருக்கு போன் போட்டு, உன்னை நான் ஜட்டியோட உட்கார வச்சு காலி பண்ணிடுவேன்னு சொல்றாங்க. இன்னைக்கு இந்த மாவட்டத்தோட அமைச்சர் நீ எல்லாரும் பார்த்திருப்பீங்க, போதை கலாச்சாரத்தை ஒழிப்போம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த டிவிகே அரசு இன்னைக்கு அதனுடைய அமைச்சர் ஸ்டேடியத்தில் உட்கார்ந்துட்டு மாத்திரைய நான் நுணுக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஆனா அந்த நுணுக்கத்தை பார்த்தா அவர் மாத்திரையா நுணுகிறார். நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அவர் மீது எந்த நடவடிக்கை இல்லாமல் பல்வேறு போராட்டங்கள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அன்பு பெரியவர்களை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் தான் இந்த அரசின் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். நீங்க கூட இப்ப ஒரு வார காலமாக தொலைக்காட்சியின் வாயிலாக சட்டமன்ற நடவடிக்கைகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த சட்டமன்ற நடவடிக்கைகளை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒவ்வொருத்தரும் பேசுகின்ற பொழுது நமக்கு சிரிப்பு தான் வருது. எப்படிப்பட்டவர்கள் அலங்கரித்த அந்த சட்டமன்றம் இன்றைக்கு கேலி கூத்தாக, பேச தெரியாதவர்கள், பல பொய்களை பேசக்கூடியவர்களாக, எந்த விதமான திட்டங்களையும் அமுல்படுத்த முடியாத ஆட்சியாக இன்றைக்கு அந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே அன்பு பெரியவர்களை, தாய்மார்களை நான் இந்த நேரத்தில் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். என்னிடத்தில் கூட பல பேர் சொல்றாங்க, உங்க பொதுச் செயலாளர்கள் மிக சிறப்பாக பேசுகிறார்கள், சட்டமன்ற நடவடிக்கைகளிலே மிக சிறப்பாக ஒரு எதிர்கட்சி தலைவர் என்கின்ற நிலையில இருந்து மிக சிறப்பாக
தன்னுடைய சட்டமன்ற உரையினை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் என்பதனை இன்னைக்கு அண்ணன் அவர்களை புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த நல்ல சூழ்நிலையிலே நீங்க ஓடுறவங்களை பத்திலாம் கவலைப்படாதீங்க. அவங்கெல்லாம் இங்க இருக்கும் போதுதான் நம்ம வெற்றி வாய்ப்பு இழந்தோம். அவங்கெல்லாம் டிவிகேல இல்லாத போதுதான் டிவிகே ஜெயிச்சது. எனவே ஓடுபவர்களை பற்றி நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பழையன கழிதலும் புதியன புகுதலும். அவங்க போனாங்கன்னா இன்னும் 1000 பேர் இந்த கட்சிக்கு வருவாங்க. இந்த இயக்கம் இன்றைக்கு இந்த கூட்டத்தை பார்த்ததுக்கு பிறகு விஜயே என்ன தெரியுமா நினைப்பாரு, நம்ம தப்பா சொல்லிட்டோம், இது தீர்ந்து போன கட்சி இல்ல, நம்மை தீர்க்க போகிற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லுகிற அளவிற்கு இன்றைக்கு இந்த இயக்கத்தின்பால் விசுவாசம் கொண்ட எண்ணற்ற தொண்டர்களும் பொதுமக்களும் இங்கே கூடியிருக்கிறார்கள் சொன்னால் எந்த தேர்தல் வந்தாலும் நிச்சயம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவது என்பது உறுதி. நாம் எல்லோரும் அண்ணன் எடப்பாடியாளர்களுடைய சொல்லை கேட்டு அவர் ஆணைகளை சிறமேற்கொண்டு செயலாற்றுவோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம், அம்மா அவர்களால் கட்டமைத்த இயக்கம். எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்றைக்குமே தோல்வி கிடையாது என்பதை உறுதியோடு தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.